இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த இடங்கள் உங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்கல. ஒரு மலைப்பகுதி, சில்லுன்னு காற்றடிக்குது, ரொம்ப அருமையான ஒரு இடம். கர்நாடகா மாநிலத்துல கூர்க் இந்த மாவட்டத்துல மடிக்கேரின்ற இடம். இந்த மலையிலிருந்து பார்த்தா எல்லா மலை தான் சுற்றிலும் ரொம்ப அழகா இருக்குது. நம்ம ஏதோ இடம் பார்க்கறதுக்கு ஃபாரின்லாம் போறாங்க. நம்ம நாட்டுல அவ்வளவு அழகழகான இடங்கள் இந்தியாவில் இருக்கிறது. இந்த இடத்துல இந்த மடிக்கேரி ராஜா அமர்ந்து இந்த இடத்துல தான் அமர்ந்து இங்க இருந்து பார்த்தா இந்த எல்லைகள் முழுவதும் தெரிகிறது. அப்ப இங்க மக்கள் விவசாயம் செய்வது அதெல்லாம் இங்கிருந்து அவர் கவனிப்பாராம். இப்போ மக்கள் மீது அக்கறையோடு கூட மக்களை கவனிக்கிற ராஜாக்கள் அந்த காலத்துல ஆட்சி பண்ணி இருக்கிறாங்க. அதுவே ஒரு ஆசீர்வாதம் தானே. சரி, இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு என்ன வார்த்தை சொல்லுகிறார்? நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 23வது வசனத்துல ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு சொல்லுகிறது, நீ பயமின்றி உன் வழிகளில் நடப்பாய், உன் கால் இடராது. ஆண்டு சொல்ற, நீ பயமின்றி உன் வழிகளில் நடப்பாய், உன் கால் இடராது. ஏதோ ஒரு பயம் இன்னைக்கு இருக்குது உங்களுடைய வாழ்க்கையில, குடும்பத்துக்குள்ள, வேலையில, பிசினஸ்ல, அல்லது உங்களுடைய படிப்புல, ஊழியத்துல, நீங்க ஏதோ செய்யற காரியத்துல பயப்படுகிற ஒரு சூழ்நிலை, நீங்க நடந்து போகிற பாதையில ஒரு இடறல், தடை, இந்த மாதிரி ஒரு காரியத்தை இப்ப ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ பயமின்றி நடப்பாய். என் மகனே, என் மகளே, நீ பயமில்லாமல் நடக்க, இடறல் இல்லாமல் நடக்க நான் உன் கூட இருக்கிறேன்னு சொல்றார். இயேசுவோட நடக்கிறது என்பது அவ்வளவு ஒரு சந்தோஷம். அவர் கூட இருந்தா பாருங்களேன், பயமே இருக்காரு. ஒரு சின்ன குழந்தை தனியா நடந்து போகுது அப்படின்னா யாருமே இல்லைன்னா பயம் இருக்கும். அதுமே யாருமே இல்லாத ஒரு காட்டு பகுதியா இருந்தாலும் தகப்பன் கூட இருந்து தகப்பன் கையை பிடிச்சிட்டு நடந்து போனா அந்த குழந்தைய பார்த்து கேளுங்க, அவனுக்கு பயம் இருக்குதான்னா எதுக்கு பயப்படணும்? காடு பயங்கரமான இடமா இருக்குது, எங்க அப்பா தான் கூட இருக்காங்களே அப்படின்னு சந்தோஷமா சொல்லும். அந்த தகப்பனுடைய துணை எல்லா பயத்தையும் போக்கிவிடும். அதே மாதிரி தான் இயேசு சொல்றாரு, என் மகனே, என் மகளே, நீ என் கூட நடக்கிறியா? என் கையை பிடிச்சுக்கிட்டு நடக்கிறியா? நான் உன் கூட நடக்கிறேன். வாழ்க்கையில வரக்கூடிய இருளான பகுதிகள், பயப்படுத்துகிற காரியங்கள், எதை குறித்து நீ கலங்க தேவையில்லை. நீ பயமின்றி நடப்பா. என் கூட நடந்துகிட்டே இருந்தேன்னா உனக்கு பயமே வராது. வானத்தை பூமி உண்டாக்கின தேவன் நான் சாத்தானின் தலையை மிதித்தவர் நான். அதனால நீ என் கையை பிடித்து பயமின்றி நடக்கலாம். இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார். இப்ப அவரை பார்த்து சொல்றீங்களா, ஆண்டவரே உங்க கையை பிடிச்சுக்கிட்டு நான் நடக்கிறேன், நீங்க என்ன நடத்துங்க, இந்த இடரெல்லாம் மாத்திருங்க, இந்த பயப்படுகிற சூழ்நிலையை மாத்திருங்க அப்படின்னு ஒரு சின்ன ஜெபம் பண்ணி பாருங்க. இன்றைக்கு அந்த சூழ்நிலை மாறிவிடும். இன்றைக்கு ஒரு அற்புத மாற்றத்தை காண்பீங்க. விசுவாசிக்கிறீங்களா? அப்போ ஒரு ஜெபம் பண்றீங்களா? இயேசுவே, உம்முடைய கரத்தை பிடித்து கொண்டு நடக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன். இன்றைக்கு இந்த பயப்படுகிற சூழ்நிலைகளை மாற்றி, இடரல்களை மாற்றி, என்னை பயமின்றி நீர் நடக்க பண்ணுகிறதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.